Good morning students. Today class la நம்ம என்ன பார்க்கலாம் அப்படினா traditional approach method ல எப்படி நம்ம business transaction நம்ம ரெக்கார்ட் பண்றது அப்படினு நம்ம பார்க்கலாம். sum பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படினா ஃபார்மேட் அதாவது ரூல்ஸ் என்ன அப்படினு நம்ம பார்த்தலாம். அக்கவுண்டிங்கோட ரூல்ஸ் அத கோல்டன் ரூல்ஸ் அப்படினு சொல்லுவோம். இப்போ ஒரு அக்கவுண்ட் வந்து பர்சனல் நேச்சர் அப்படி நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படினா அதோட ரூல் என்ன அப்படினா டெபிட்டர் ரிசீவர் and creditor giver. ரிசீவரா இருந்தா நீங்க டெபிட் பண்ணனும், கிவரா இருந்தா என்ன பண்ணனும் அப்படினா நீங்க கிரெடிட் பண்ணனும். இல்ல ரியல் அக்கவுண்ட் நேச்சர் அப்படினா என்ன ரூலுங்க? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். உள்வரவன பற்றி வெளி செல்வன அசெட்ஸ். ஒரு சொத்து உள்ள வருது அப்படினா பிசினஸ்க்கு உள்ள வருது அப்படினா நீங்க அதை டெபிட் பண்ணனும். அது பிசினஸ்ல இருந்து வெளிய போகுது அப்படினா நீங்க கிரெடிட் பண்ணனும். நாமினல் அக்கவுண்ட் பெயரளவு கணக்கு அப்படினு சொல்லுவோம். உங்க பிசினஸ்ல எக்ஸ்பென்சஸ் வருது, லாசஸ் அப்படினா என்ன பண்ணும்? டெபிட். இன்கம் ஆர் கெயின்னா என்ன பண்ணுங்க? கிரெடிட். சரிங்களா? இந்த ரூல்ஸை மட்டும் நல்லா தரவா பார்த்துக்குங்க. இந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படினா ஜர்னல் என்ட்ரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணனும். இப்போ நம்ம சம் பார்க்க போலாம். சம் பாருங்க. ஸோ இந்த சம் பார்த்தீங்க அப்படினா எக்ஸசைஸ் நம்பர் 8ங்க. ஸோ பேஜ் நம்பர் 75ல இருக்கு. கொஷின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா enter the following transaction in the journal of மனோகர். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் என்ன பண்ணணும்? மனோகர் புக்கில் ஜேர்னல் என்ட்ரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ who is dealing in textile. இப்போ மனோகர் என்ன நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறாருங்க? டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாருங்க. சரிங்களா? அதாவது மார்ச் 2008 மார்ச்சில் நடந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? அப்போ ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃபார்மேட் என்ன அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் என்ன இருக்குது அப்படின்னா ஃபார்மேட்டை வந்து நம்ம ரீகால் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸோ எந்த கன்சர்னுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? இப்போ மனோகர் அவரோட பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா புக்ஸோட நேம் இந்த புக்ஸ் ஆஃப் மனோகர். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன புக்கை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? ஜேர்னல் என்ட்ரி. அப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம் என்ன இருக்குது அப்படின்னா டேட்டு, செகண்ட் காலம் பர்டிகுலர்ஸ், அடுத்தது லெட்ஜர் ஃபோலியோ நம்பர், டெபிட், கிரெடிட். சரிங்களா? ஸோ இது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டேட் காலத்தில் என்ன டேட்டில் அந்த டிரான்சாக்ஷன் நடந்துச்சோ அதை எழுதுறீங்க. பர்டிகுலர்ஸ் காலத்தில் ஸோ டெபிட் அண்டு கிரெடிட் அக்கௌண்ட் என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. இங்கே டெபிட் அண்டு கிரெடிட் அமௌண்ட் என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 1 அன்னைக்கு மனோகர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு 60,000 rupees கேஷோட. மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் rupees 60,000. சரிங்களா? அப்போது இந்த டிரான்சாக்ஷனில் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குங்க? ஒன்று கேஷ் அக்கௌண்ட், இன்னொன்று ஏன்னா மனோகர் வந்து பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ யார் கேபிட்டல் சொல்லுவோம்? மனோகர்ஸ் கேபிட்டல்னு சொல்லுவோம். அப்போ கேஷ் அக்கௌண்ட், மனோகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். 2 அக்கௌண்ட் இருக்குங்களா? அப்போ அந்த 2 அக்கௌண்ட் என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் கீழே வருது? ரியல் அக்கௌண்ட்டா, பர்சனல் அக்கௌண்ட்டா, நாமினல் அக்கௌண்ட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதோட ரூலை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணணும், எந்த அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ இந்த டிரான்சாக்ஷனில் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குங்க? ஒன்று கேஷ் அக்கௌண்ட், இன்னொன்று மனோகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போது கேஷ் அப்படிங்கிறது என்னங்க? நமக்கு ஒரு அசெட். அப்போ என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் கீழே வருங்க? ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்னங்க? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போது கேஷ் வந்து பிஸ்னஸ்க்கு உள்ளே வருதுங்களா, வெளியே போகுதுங்களா? ப்ரொப்ரைட்டர் பிஸ்னஸில் கேஷை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அப்போ பிஸ்னஸ்க்குள்ளே கேஷ் உள்ளே வருதுங்க. அப்போ என்ன பண்ணும்? என்ன ரூலுங்க? டெபிட் வாட் கம்ஸ் இன். அடுத்ததாக மனோகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ மனோகர்ஸ் அப்படிங்கிறது என்னங்க? மனோகர் அப்படிங்கிறது ஒரு பர்சன். அப்போ என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்டுங்க? பர்சனல் அக்கௌண்ட். அப்போ பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்னங்க? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இப்போ மனோகர் தான் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அப்போ மனோகர் யாருங்க பிஸ்னஸ்க்கு? கிவர். அப்போது கிரெடிட் த கிவர். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒர்க்கிங் நோட்ஸ் தான். சரிங்களா? நீங்கள் இந்த ஃபார்மேட்டை மட்டும் தான் நீங்கள் போகணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இயரை மென்ஷன் பண்ணிக்கிறீங்க, மந்த்து, அடுத்தது டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன். மார்ச் 1 அன்னைக்கு மனோகர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு 60,000 கேஷோட.
அப்போது நீங்கள் எப்படி இந்த ஜேர்னல் என்ட்ரியை போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெபிட் என்ன ஐட்டம் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை தான் நீங்கள் போடணும். அடுத்ததாக தான் நீங்கள் கிரெடிட் போடணும். ஃபார்மேட் சொல்லும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டெபிட் அக்கௌண்ட் வரணும், அடுத்ததாக தான் கிரெடிட் அக்கௌண்ட் வரணும். அப்போது ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் டெபிட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டோட நேம். இங்கே என்ன அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணுறோம்? கேஷ் அக்கௌண்ட். அப்போது கேஷ் அக்கௌண்ட். ஸோ டெபிட் பண்ணுறதுக்கு என்னங்க, டிஆர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மீனிங்கு. அப்போ டெபிட் கீழே 60,000 ருபீஸ் அமௌண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க. ஏன்னா மனோகர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 60,000 கேஷ் உள்ளே வந்திருக்கு. அடுத்தது நம்ம மனோகர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டிஓ 2 அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்போனா இந்த அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது மீனிங். சரிங்களா? அடுத்தது அக்கௌண்ட் நேமு மனோகர் கேபிட்டல். ஸோ கிரெடிட்டில் 60,000. கீழேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நரேஷன்ஸ் எழுதணும். ஸோ எதுனா இந்த 2 அக்கௌண்ட்டை வச்சு நம்ம இது என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால் நம்ம அந்த டிரான்சாக்ஷனை கீழேயே நம்ம நரேஷனாக மென்ஷன் பண்ணிடுறோம். என்னங்க, மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் ருபீஸ் 60,000. அப்போ இந்த நம்ம டிரான்சாக்ஷன் படிக்கும்போது ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? அடுத்ததாக செகண்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். மார்ச் 2 அன்னைக்கு பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் ருபீஸ் 10,000. நம்ம ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணலைங்க. ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது ஒரு அசட். சரிங்களா? ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணோன்னே என்ன பண்ணியிருக்கோம்? கேஷ் நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த டிரான்சாக்ஷனில் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குங்க? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட். என்னென்ன அக்கௌண்ட் இருக்குங்க? ஃபர்னிச்சர் அண்டு கேஷ் அக்கௌண்ட். அப்போது ஃபர்னிச்சர் கேஷ், ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது ஒரு அசட், கேஷ் அப்படிங்கிறது அசட். ரெண்டுமே என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்டு கீழே வருங்க? ரியல் அக்கௌண்ட் நேச்சர் கீழே வரும். அப்போ ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்னங்க? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சரிங்களா? அப்போ எந்த அசட்ஸ் உள்ளே வருதுங்க? நம்ம ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபர்னிச்சர் உள்ளே வருதுங்க. நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணோனையும் கேஷை நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம், கேஷு வெளியே போகுது. சரிங்களா? அப்போது டெபிட் எந்த அசட்ஸை நம்ம டெபிட் பண்ணுவோங்க? ஃபர்னிச்சரை டெபிட் பண்ணுறோம், கேஷை நம்ம கிரெடிட் பண்ணுறோம். சரிங்களா? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கிளியருங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஜேர்னல் என்ட்ரியில் நீங்கள் போடுங்க டேட்டு. சரிங்களா? அடுத்தது ஃபஸ்ட்டு நம்ம என்ன அக்கௌண்ட்டை போடணுங்க? என்ன அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோமோ அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம், அதனால் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா, டெபிட் காலத்தில் ஃபர்னிச்சர் வேல்யூ. சரிங்களா? அடுத்தது கிரெடிட் பண்ண போகிறோம் கேஷ் அக்கௌண்ட்டை, நல்லா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளோ நம்ம பேமெண்ட் பண்ணோம்? 10,000 கேஷை நம்ம கிரெடிட் பண்ணிட்டோம். கீழே நரேஷனில் பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் ருபீஸ் 10,000. கிளியருங்களா? அடுத்ததாக தேர்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள். பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ். மார்ச் 3 அன்னைக்கு நம்ம கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா கேஷ்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கூட்ஸோட வேல்யூ எவ்வளோங்க? 25,000. அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோங்க? கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒரு பொருளை வாங்குகிறோம். சரிங்களா? அப்படிங்கிறது நமக்கு என்னங்க? ஒரு செலவு. சரிங்களா? அப்போது இந்த டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அக்கௌண்ட் இருக்கும் அப்படின்னா பர்ச்சேஸ். நம்ம பொருளை வாங்குகிறோம் இல்லையா, அதுக்காக அந்த அக்கௌண்ட் நேம் என்னங்க? பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம். அடுத்ததாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னு என்ன பண்ணியிருக்கோம்? பேமெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ கேஷ் வெளியே போயிருக்கு, அப்போ கேஷ் அக்கௌண்ட். 2 அக்கௌண்ட் இருக்குங்க. சரிங்களா? அப்போ பர்ச்சேஸ், நீங்கள் ஒரு பென் வாங்குறீங்க, சரிங்களா, ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க அப்படிங்கிறது என்னங்க? ஒரு எக்ஸ்பென்சஸ். அப்போ எக்ஸ்பென்சஸ் எல்லாமே என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்டு கீழே வருங்க? நாமினல். சரிங்களா? நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்னங்க? டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் ஆர் கெயின். அப்போது பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ். அப்போ என்ன பண்ணுவோம்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது சரிங்க, இங்கேங்க பர்ச்சேஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட், டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ். அடுத்தது கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அப்படிங்கிறது என்னங்க? ரியல் அக்கௌண்ட் நேச்சர் கீழே வருதுங்க. அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ் உள்ளே வருதுங்களா, வெளியே போகுதுங்களா? வெளியே போகுது. அப்போது கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் என்ன பண்ணுறோம்? டெபிட் பண்ணுறோம், கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ ஃபார்மேட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? டேட்டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கீங்க, பர்ச்சேஸ் வேல்யூ டு கேஷ் அக்கௌண்ட், கிரெடிட்டில் கேஷ் எவ்வளோ பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த கேஷ் அமௌண்ட், கீழே நரேஷன் பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ் ருபீஸ் 25,000. கிளியருங்களா? ஸோ அடுத்ததாக
4th transaction பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 6th அன்னைக்கு நம்ம கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பாட் கூட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆன் கிரெடிட் rupees 15,000. அப்போது லாஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன பண்ணியிருக்கோம், கூட்ஸை கேஷ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இங்கே நம்ம கூட்ஸை கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கூட்ஸை ரிசீவ் பண்ணியிருப்போம், பேமெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பேமெண்ட் பண்ணணும். யாருக்கு பண்ணுங்க, கமலேஷ். அப்போது 2 அக்கௌண்ட் இருக்குங்க, ஒன்று பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இன்னொன்று கமலேஷ் அக்கௌண்ட். ஏன்னா லாஸ்ட் டிரான்சாக்ஷனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், கேஷ் பேமெண்ட் பண்ணோம், கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணோம். இங்கே நம்ம பேமெண்ட் பண்ணலை. அப்போ நம்ம யாருக்கு பேமெண்ட் பண்ணுங்க, கமலேஷ். அப்போ அந்த பர்சன் நேமை மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? அப்போது பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நாமினல் அக்கௌண்ட். ஸோ அது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ், அதனால் எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம டெபிட் பண்ணுறோம். கமலேஷ் அப்படிங்கிறது என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்டுங்க, பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் படி என்ன பண்ணுவோம், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அப்போது கமலேஷ் நமக்கு கூட்ஸை கிரெடிட்டுக்கு சேல் பண்ணியிருக்காரு. நாம் கமலேஷ்டேருந்து என்ன பண்ணியிருக்கோம், பொருளை வாங்கியிருக்கோம், கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கோம். அப்போ கமலேஷ் யாருங்க, கிவருங்க, ரிசீவருங்களா, கிவர். அப்போ கிவர் என்ன பண்ணோம், கிரெடிட் பண்ணோம். அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா, கமலேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். இப்போ பாருங்கள், டேட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டு 15,000 டு கமலேஷ் அக்கௌண்ட் 15,000. கீழே நரேஷனில் பாட் கூட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆர் கிரெடிட் rupees 15,000. கிளியருங்களா? அடுத்ததாக டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டிரான்சாக்ஷன். மார்ச் 8 அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூட்ஸை நம்ம சேல் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, கூட்ஸை சேல் பண்ணியிருக்கோம். சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ். சரிங்களா, rupees 28,000. சரிங்களா, பொருளை நம்ம விற்றுருக்கோம் ரொக்கத்துக்கு. அப்போ பொருள் வெளியே போயிருக்கோம், பணம் உள்ளே வந்துருக்கும். எப்படி நம்ம பர்ச்சேஸ் அப்படிங்கிறது செலவுன்னு சொன்னோமோ அதே மாதிரி ஒரு பொருளை விற்கும் போது என்ன கிடைக்கும், இன்கம் கிடைக்கும். சரிங்களா, அப்போ சேல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னங்க, ஒரு இன்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ இந்த டிரான்சாக்ஷனில் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குங்க, நம்மளுக்கு கேஷ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட். நம்ம கூட்ஸை சேல் பண்ணுறோம், கேஷ் உள்ளே வந்துருச்சு, பொருள் வெளியே போயிடுச்சு. சரிங்களா, அப்போ கேஷ் அப்படிங்கிறது ஒரு அசட், ரியல் நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்டு கீழே வரும். அப்போது என்னாகும், கூட்ஸை நம்ம சேல் பண்ணும்போது பணம் உள்ளே வருதுங்க. அப்போ என்ன பண்ணுவோம், டெபிட் வாட் கவுண்ட் சேல். சேல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு இன்கம். அப்போ நாமினல் நேச்சர் அக்கௌண்ட்டு கீழே வரும். அப்போ என்ன பண்ணுவோம், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் ஆல் இன்கம். அப்போ இன்கம் என்ன பண்ணுவோங்க, கிரெடிட் பண்ணுவோம். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். சரிங்களா, இப்போ பாருங்கள், மார்ச் 8 அன்னைக்கு நம்ம கேஷ் சேல்ஸ் பண்ணோம். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா 28,000 டு சேல்ஸ் அக்கௌண்ட் 28,000. சரிங்களா, அடுத்ததாக மார்ச் 10 அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கூட்ஸை சேல் பண்ணியிருக்கோம். சோல்டு கூட்ஸ் டு ஹரி ஆன் கிரெடிட். மேலே என்ன பண்ணோம், கேஷ்க்கு நம்ம சேல் பண்ணோம், இங்கே நம்ம கிரெடிட்டுக்கு நம்ம சேல் பண்ணுறோம். அப்போ பொருள் வெளியே போயிருக்கும், பணம் உள்ளே வந்திருக்காது. அப்போ யார் நமக்கு பணம் தரணுங்க, ஹரி. சரிங்களா, எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம், 10,000. சரிங்களா, அப்போ என்னென்ன அக்கௌண்ட் இருக்குங்க, ஹரி அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட். பாருங்கள், அங்கே ப்ரீவியஸ் ட்ரான்சாக்ஷனில் கேஷ் சேல்ஸ், அதனால் கேஷ் உள்ளே வந்துருச்சு. இது கிரெடிட் சேல்ஸ், அதனால் கேஷ் வரல. யாருக்கு இருந்து வரணுங்க, ஹரி. அதனால் அந்த பர்சனை நம்ம டெபிட் பண்ணிக்கிறோம், அந்த பர்சன் அக்கௌண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஹரி அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட். ஹரி அப்படிங்கிறது பர்சன். அப்போ என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்டு கீழே வருங்க, பர்சனல் நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்டு கீழே வரும். அப்போ பர்சனல் நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் என்னங்க, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஹரி நம்மகிட்ட இருந்து பொருளை வாங்கியிருக்காரு. அப்போ ஹரி வந்து ரிசீவருங்களா, கிவருங்களா, ரிசீவர். அப்போ டெபிட் த ரிசீவர். சேல்ஸ், சேல்ஸ் அப்படிங்கிறது என்னங்க, ஒரு இன்கம். அப்போ நாமினல் அக்கௌண்ட் கீழே வரும், கிரெடிட் ஆல் த இன்கம். அப்போது ஹரி அக்கௌண்ட் டேட்டா, சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். அவ்வளோதான் ஜேர்னல் என்ட்ரி. இப்போ பாருங்கள், ஹரி அக்கௌண்ட் டேட்டு, ஹரி அக்கௌண்ட் டேட்டா, சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணுறீங்க. கீழே நரேஷன், சோல்டு கூட்ஸ் டு ஹரி அண்ட் கிரெடிட் rupees 10,000. ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக பாருங்கள், 14th அன்றைக்கி, மார்ச் 14th அன்றைக்கி கமலேஷ்க்கு நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். பெய்டு கமலேஷ், நம்ம கேஷ் கொடுத்துருக்கோம் கமலேஷ்க்கு. ஏன்னா மார்ச் 6 அன்றைக்கி நம்ம கூட்ஸை கிரெடிட்டுக்கு வாங்கியிருந்தோம் கமலேஷ்கிட்டருந்து. இப்போ நம்ம கமலேஷ்க்கு நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 12,000. சரிங்களா, அப்போது கமலேஷ்க்கு நம்ம பேமெண்ட் பண்ணுறப்போ கேஷ் நம்மக்கிட்டேருந்து வெளியே போகும். ஸோ நம்மக்கிட்டேருந்து கேஷை கமலேஷ் வாங்கியிருப்பார். சரிங்களா, அப்போ என்னென்ன அக்கௌண்ட் வருங்க, கமலேஷ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட். சரிங்களா, கமலேஷ் அப்படிங்கிறது நல்லா தெரியும், பர்சனல் அக்கௌண்ட். சரிங்களா, அவர் நம்மக்கிட்டேருந்து கேஷை ரிசீவ் பண்ணுறாரு.
அதனால் டெபிட் த ரிசீவர். கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு அசெட், ரியல் அக்கௌண்ட்டு கீழே வரும். நம்ம பேமெண்ட் பண்ணும்போது கேஷ் வெளியே போகுது. கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ கமலேஷ் அக்கௌண்ட் டெட்டா, கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். சரிங்களா? பாருங்கள், டேட்டை மென்ஷன் பண்ணுங்கள். 14th கமலேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ். கமலேஷ் அக்கௌண்ட் டெட்டா 12,000 டு கேஷ் அக்கௌண்ட் 12,000. கீழே என்ன பண்ணியிருக்கீங்க? பெய்டு கமலேஷ் ருபீஸ் 12,000. புரிஞ்சுதுங்களா? அடுத்ததான் மார்ச் 18th அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம்? ரெண்ட்டு பே பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோங்க? ரெண்ட்டு நம்ம பே பண்ணியிருக்கோம். 500 rupees ரெண்ட்டு நம்ம பே பண்ணியிருக்கோம். அப்போது நம்ம ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ். அப்போ ரெண்ட் அக்கௌண்ட் ஒன்று. ரெண்ட்டு பே பண்ணும்போது கேஷ் நம்ம கொடுத்துருப்போம். அப்போ கேஷ் ஒரு அக்கௌண்ட். சரிங்களா? அப்போது என்னென்ன அக்கௌண்ட் இருக்குங்க? ரெண்ட் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட். சரிங்களா? ரெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். அதனால் நாமினல் நேச்சர் கீழே வரும். எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணுவோம்? டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ். கேஷ், சரிங்களா? நம்ம ரெண்ட் பே பண்ணும்போது கேஷ் வெளியே போகுதுங்க. சரிங்களா? கேஷ் அப்படிங்கிறது ஒரு ரியல் அக்கௌண்ட் நேச்சர் கீழே வருங்க. கேஷ் உள்ளே வருதுங்களா, வெளியே போகுதுங்களா? வெளியே போகுது. அதனால் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சரிங்களா? ரெண்ட்டு நம்ம பே பண்ணுறோம். ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ், நாமினல் நேச்சர் கீழே வருதுங்களா? ரெண்ட்டு பே பண்ணும்போது கேஷ் வெளியே போகுதுங்க. கேஷ் வந்து பார்த்திங்கன்னா ரியல் அக்கௌண்ட், அதோட ரூல்ஸ். அப்போ ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். சரிங்களா? இங்கே பாருங்கள், மார்ச் 18th அன்றைக்கி ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டா ₹500 டு கேஷ் அக்கௌண்ட் ₹500. ரெண்ட் பெய்டு ₹500. கிளியருங்களா? அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 25th அன்றைக்கி ரிசீவ்டு ஃப்ரம் ஹரி ₹8,000. ஏன்னா மார்ச் 10th அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம்? ஹரிக்கு நம்ம கூட்ஸை கிரெடிட்டுக்கு சேல் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 25th அன்றைக்கி ஹரிக்கிட்டேருந்து நம்ம கேஷை ரிசீவ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ கேஷ் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அப்போ கேஷ் அக்கௌண்ட் ஒன்று. யார்கிட்டருந்து ரிசீவ் பண்ணுறாங்க? ஹரிக்கிட்டேருந்து. அப்போ ஹரி அக்கௌண்ட் ஒன்று. சரிங்களா? அப்போ பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட், ஹரி அக்கௌண்ட். கேஷ் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட். கேஷ் உள்ளே வருதுங்களா, வெளியே போகுதுங்களா? உள்ளே வருது. அதனால் டெபிட் வாட் கம்ஸ் இன். ஹரி அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். ஸோ ஹரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேமெண்ட் பண்ணுறாரு. அப்போ ஹரி யாருங்க? கிவர். அப்போ கிரெடிட் த கிவர். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஹரி அக்கௌண்ட். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட விஷயம். அப்போ பாருங்கள், என்ன என்ட்ரினா 25th டேட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா 8,000 டு ஹரி அக்கௌண்ட் ₹8,000. கீழே நரேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் ஹரி ₹8,000. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 28th அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம்? வித்ட்ரா கேஷ் ஃப்ரம் கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ் ₹4,000. அப்போது மனோகர் வந்து ப்ரொப்ரைட்டருங்க. அவருடைய பர்சனல் யூஸ்க்காக, பிஸ்னஸ் யூஸ்க்காக இல்லைங்க, பர்சனல் யூஸ்க்காக பிஸ்னஸ் அமௌண்ட்லேருந்து ஒரு 4,000 வித்ட்ரா பண்ணுறாரு. அப்போ பர்சனல் யூஸ் அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு பிஸ்னஸ்லேருந்து கேஷை வித்ட்ரா பண்ணதுனால கேஷ் குறையும். அதனால் கேஷ் அக்கௌண்ட் ஒன்று. சரிங்களா? அப்போது என்னென்ன அக்கௌண்ட் இருக்குங்க? பர்சனல் யூஸ்க்காக கேஷ் வித்ட்ரா பண்ணால் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டு, கேஷ் அக்கௌண்ட், ரெண்டு அக்கௌண்ட் வருங்க. ட்ராயிங்ஸ் யார் ட்ரா பண்ணுறா? பர்சன். யாருன்னா மனோகர் வந்து ட்ரா பண்ணுறாரு. அப்போ மனோகர் அப்படிங்கிறது ஒரு பர்சன் தானுங்க, ப்ரொப்ரைட்டர். அப்போ அது என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்டு கீழே வருங்க? பர்சனல் அக்கௌண்ட்டு கீழே வரும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? அவர் ரிசீவருங்களா, கிவருங்களா? பிஸ்னஸ்லேருந்து பணம் எடுத்துக்கிறாரு. அப்போ அவர் ரிசீவர். டெபிட் த ரிசீவர். சரிங்களா? அடுத்தது கேஷ். பிஸ்னஸ்லேருந்து கேஷ் வெளியே போகுது. ரியல் அக்கௌண்ட்டு கீழே என்ன ரூல்ஸுங்க? கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ 20 எண்டுக்கு ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா ₹4,000 டு கேஷ் அக்கௌண்ட் ₹4,000 வித் கீழே நரேஷன் வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ் ₹5,000. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த சம்.